ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல வந்து சாப்டர் 18 தமிழ் கம்ப்யூட்டிங் அந்த சாப்டர் பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் வந்துட்டு எப்போ இன்டர்நெட்டுக்கு வந்துட்டு ஃபெமிலியர் ஆச்சு, அது வந்துட்டு தமிழ் வந்துட்டு எப்படி கோடிங் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணாங்க, எப்போ வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு வந்துட்டு ஃபெமிலியர் ஆகி யூசர் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன கீபோர்ட்ஸ் லேஅவுட்ஸ் யூஸ் பண்றாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ் விர்ச்சுவல் அகாடமினா என்ன, இது எல்லாமே வந்துட்டு ஓவராலா வந்துட்டு இந்த சாப்டர்ல கவர் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். லிஸ்ட் த சர்ச் இன்ஜின் சப்போர்ட்டட் பை தமிழ் லாங்குவேஜ். ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு என்னென்னலாம் சர்ச் இன்ஜின்ஸ் வந்து சப்போர்ட்டாக பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 288ல கூகுள், பிங் அண்ட் யாஹூ இந்த 3 எழுதினாலே இனஃப். டாப் 10 நிறைய இருக்கு. அதில் வந்துட்டு கூகுள், பிங் அண்ட் யாஹூ வந்துட்டு சர்ச் இன்ஜின்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ப்ரிஃபர்ல ஃபர்ஸ்ட் தேர்ட் பிளேசஸ்ல இருக்கு. ஸோ சர்ச் இன்ஜின்ஸ் வந்துட்டு கூகுள், பிங் அண்ட் யாஹூ. இந்த கொஷனுக்கு இவ்வளோதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷன். செகண்ட் ஒன், வாட் ஆர் த கீபோர்ட் லேஅவுட்ஸ் யூஸ்ட் இன் ஆண்ட்ராய்டு? பேஜ் நம்பர் 291. Selenium and PONModel are familiar keyboard layouts that work on Android operating system in smartphone using phonetics. So answer வந்துட்டு Selenium and PONModel. So இது ரெண்டுமே எழுதினாலே enough. So இது ரெண்டு தான் வந்துட்டு தமிழ் கீபோர்டில் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. Next question, fourth one, what is TSCII? Page number 293ல. So TSCII stands for Tamil Script Code for Information Interchange. இதுதான் வந்துட்டு first coding system to handle a Tamil language in an analysis of encoding scheme that is easily handled in electronic devices including non-English computers. ஸோ இந்த TSCII வச்சு தான் நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைஸில் ஈவன் நான்-இங்கிலீஷ் கம்ப்யூட்டர்ஸில் வந்து அனலைஸ் பண்ணி நம்மளோட தமிழ் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. This encoding scheme was registered in இந்த encoding scheme வந்து எங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா IANA, Internet Assigned Numbers Authority, a unit of இந்த IANA வந்துட்டு ICANN ஓட ஒரு யூனிட். ஸோ இதுதான் வந்துட்டு TSCII. The next question பார்த்தீங்கன்னா fifth one, write a short note on Tamil Virtual Academy. Page number 293ல பாட்டம் ஆஃப் த பேஜில் இருக்கு பாருங்க. தமிழ் விர்ச்சுவல் அகாடமினா என்னன்னா, with the objectives of spreading Tamil to the entire world through internet, Tamil Virtual University was established in 17th February 2001 by the government of Tamil Nadu. ஸோ வேர்ல்டுக்கே நம்மளோட தமிழ் லாங்குவேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 17th February 2001ல் வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Now this organization functions with the name of, இப்போ இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு கரண்டாக தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. It offers different colors in Tamil language, cultural heritage, etc. From kindergarten to undergraduate level வரைக்குமே இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி வந்துட்டு யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இவ்வளோதான். தேங்க்யூ.